அண்மை செய்தி. தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இந்த வேளையில் மலை மீது ஏறி செல்ல என்று தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கெடுபிடி இருப்பதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பித்து பதிவு செய்த பிறகே அவர்களுக்கான அனுமதியும் வழங்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், பக்தர்களுக்கு எதனால இதுபோன்ற ஒரு கெடுபிடியானது நீடிக்கிறது? பக்தர்களின் வருகை எப்போதும் போல இருக்கிறதா? என்ன கள தகவல்? நிச்சயமாக, அதாவது தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் இன்று அதிகாலை முதலே அதிக அளவு பக்தர்கள் குவிந்து வருவதால் குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மலை மீது வழிபாட்டிற்கு செல்வதற்காக வழக்கம் போல் சோதனை செய்த பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்ற நிலையில் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலும் இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்வதற்கு எப்போதும் போல் இல்லாமல் இந்த முறை திருவிழா காலங்களில் மிகுந்த தடுப்பூடியானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து சற்று ஓய்ந்த நிலையில் திருவிழா காலங்களில் பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கு அனுமதிக்காமல் ஏதேனும் அடையாள அட்டை மற்றும் விலாசங்களை கொடுத்து பதிவு செய்துவிட்ட பின்பே மலைக்கு மேல் செல்வதற்காக காவல்துறைகள் கட்டுப்பாட்டானது விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மற்றும் சித்தன தர்பாருக்கு செல்வர்கள் எந்தவித இடையூறும் இன்றி காவல்துறையினரிடம் விவரங்களை கொடுத்து அடையாள அட்டை சரிபார்த்த பிறகு உடைமைகள் சோதனை செய்யப்பட்டு சாமி தரிசனம் செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் சற்று அந்த பிரச்சனைகள் ஓய்வு பெற்ற நிலையில் திருவிழா காலங்களில் பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கு எந்த ஒரு வழிவகையும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட நிர்வாக சார்பிலும் எடுக்கப்படாததால் வழக்கம் போல ஆதார் கார்டு மற்றும் அவர்கள் ஏதேனும் அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை காண்பித்து அவர்கள் விலாசங்கள் பெயர் உள்ளிட்டவைகளை பதிவு செய்து தொலைபேசி எண்கள் மற்றும் அனைத்தையும் பதிவு செய்த பிறகு மலைக்கு மேல் அனுமதிக்கப்பட்டு வருவதால். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.